ஆயா வேலை பார்க்குறீங்களா நீங்க? அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ வந்துட்டு அப்படியே போகும்போது அதுக்கான பதில் நான் சொல்லிர்றேன். நான் ஆயா வேலை பார்க்குறேன்னா, என்ன வேலை பார்க்குறேன்றத. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டு ஹேமா விலாக்ஸ். இன்னைக்கு வந்துட்டு மார்னிங்கே அப்பா நம்ம தோட்டத்துல இருந்து பலாப்பழம் பறிச்சுட்டு வந்தாங்க. அத கிச்சன்ல வச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் பெருக்கிட்டுருக்கேன். வீடு பெருக்கி கூட்டிட்டு, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ஃபுல்லாக பெருக்கணும். மேலே வந்துட்டு ஒரு ஹால், ரூம் இருக்குது. அங்கேயும் பெருக்கணும். இங்கே கீழே வந்து 3 ரூம் இருக்குது. இதையும் நான் பெருக்கி முடிச்சிடுறேன். நான் ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல. அக்காவுக்கு லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வீட்டில் இருக்க மற்ற ஒர்க் எல்லாம் செய்வேன். அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு மினி விலாக் மாதிரி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? அதை பார்த்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் என்ன தெரியாத ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல. முன்னாடி சேனல் இருந்தது இல்லையா? அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. என்ன இந்த சேனல்லையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பட் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆயா வேலை செய்கிறியா நீ அப்படின்னு சொல்லி. அந்த கமெண்ட் பார்த்த உடனே எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது. எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இந்த பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வயசில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் என் பேட்ச் பசங்கள்லாம் அவ்வளோவா வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க. குக்கிங் செய்ய மாட்டாங்க. ஜாலியாக அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது இப்படி தான் இருப்பாங்க. பட் நான் வந்துட்டு அம்மா அப்பா லேண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அக்காவும் வந்துட்டு ஒர்க் போகிறா. நானுமே ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ என்னோடய ஜாப் குவிட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் வந்துட்டு சும்மா இல்லை. தண்ட சோறு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணிடாதீங்க. வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். லேண்ட்லேயுமே வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், கேந்திப்பூ இதெல்லாமே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் வெண்டைக்காய் பறிக்க நான் போக மாட்டேன். கத்திரிக்காய் பறிக்க போவேன். அதுலேயுமே அந்த செடியில் இருக்க சுனை அது வந்து முகத்தில் நெக்ஸ்ட்டு ஐஸ்குள்ளே நோஸ்குள்ளெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால மோஸ்ட் ஆஃப் நான் அதுக்கு நிறைய டைம் போக மாட்டேன். எப்போயாவது தான் போவேன். கேந்திப்பூ பறிக்கிறதுக்கு போயிடுவேன். அது வந்துட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ஒர்க் தான். ஸோ நான் அங்கே போவேன். கத்திரிக்காய் வந்துட்டு டெய்லி போக மாட்டேன். எனக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் அதை போயிட்டு பறிச்சுட்டு வருவேன். அண்டு என்னென்னா அந்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் லேடீஸ் இருப்பாங்க. உங்களோட சிஸ்டரோ இல்லாட்டி உங்கள் மதர் இல்லாட்டி உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுமே இந்த மாதிரி ஒர்க் செய்வாங்க தானே. வெளியே லேண்டில் போய் செய்யலைன்னா கூட வீட்டு வேலை எல்லாமே செய்வாங்க. அவங்களையும் நீங்கள் ஆயா வேலை பார்க்குறவங்க அப்படி தான் சொல்வீங்களா? உங்கள் அம்மாவை நீங்கள் அம்மான்னு கூப்பிடாம ஆயா அப்படி தான் கூப்பிடுவீங்களா என்ன? கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் இல்லை சிஸ்டர் எல்லோரும் இந்த வேலை செய்வாங்க. அவங்கள நீங்கள் ஆயா வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்களா? எனக்கு இது ஒரு விஷயம் வந்துட்டு புரியலை. பட் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏஜில் என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, முக்கியமாக என்னோடய அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு வேலை வைக்காமல் என்னால் எந்தெந்த வேலை செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சிடுறேன். அண்டு ஈவினிங்கில் மோஸ்ட் ஆஃப் நான் குக் பண்ணிடுவேன். மார்னிங் வந்துட்டு நான் குக் பண்ணுவேன். அம்மா குக் பண்ணுவாங்க. சில டைம் வந்து 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் நான் பண்ணிடுவேன். இல்லாட்டி அம்மாவுக்கு டைம் இருந்தால் அவங்களும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இதெல்லாம் பண்ணுறேன். இது எப்படி நீங்கள் ஆயா வேலை செய்றியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு பரவாயில்ல. உங்களோட மைண்ட் செட் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது? கண்டிப்பாக அப்போ உங்கள் வீட்டில் இருக்க லேடீஸும் ஏதாவது வேலை செஞ்சால் நீங்கள் வந்து ஆயா வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. உங்கள் ஒய்ஃபாக வரப்போகிறவங்கள நினச்சி எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்குது. எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருக்க குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீடை பெருக்கி க்ளீன் பண்ணி மாப்பும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அழகாக தலைவாரி அம்மா வந்து பூ கொடுத்துருந்தாங்க. அதையும் வச்சுட்டு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு ரைஸ், அதோட வந்து கீரை, அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், பப்படம், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.